சரிங்க. ஸோ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? கேன் யூ கன்ஃபார்ம்? என்னோட நோட்பேட் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? சூப்பர். ஓகேங்க. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு வெப் பேஜை வந்து நான் இமிட்டேட் பண்ண போறேன். ஐ அம் கோயிங் டு இமிட்டேட் a வெப் பேஜ். அதுல லிங்க்ஸ் வந்து எப்படி நான் யூஸ் பண்ண போறேங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒண்ணு செய்து காட்ட போறேன். எனக்கு அவ்வளவு பெரிய டிராயிங் ஸ்கில்லாம் கிடையாது. சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள புரிய வைக்கிறதுக்காக. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து ஒண்ணு கிரியேட் பண்றேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெப் பேஜ். வெப் பேஜ். ஓகே. இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் URL இருக்கலாம், இல்ல ஒரு டொமைன் நேமா கூட இருக்கலாம். நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. நான் இதை வந்து ஒரு ஸ்பெசிபிக் URL அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே. என்னங்க அந்த ஸ்பெசிபிக் URL அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பேஜோட URL வந்து https://www.amudakumar.com amudakumar.com/SEO-training.html இப்படின்னு ஒரு லேண்டிங் பேஜ் வச்சுக்கலாங்க. சரிங்களா? இதோடைய சைஸ் வந்து நான் வந்துட்டு ஒரு 12ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. சரிங்களா? இதோடைய லேண்டிங் பேஜ் என்ன அர்த்தம்? இந்த பேஜை வந்து நீங்க ஓபன் செய்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த URL நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுதான் வந்து இதோடைய அப்சர்வேஷன். சரிங்களா? ரைட். இந்த பர்டிகுலர் பேஜோடைய URL. ஓகே. அப்ப இதனுடைய கண்டென்ட் எதை பத்தி பேசுது? நல்லா கவனிச்சீங்கன்னா SEO ட்ரைனிங்கை பத்தி பேசுது. அதான் மீனிங் இந்த பேஜ்ல. ஓகே. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பேஜ் SEO-training.html அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலுக்கு இல்ல ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு ஓகே இதோடைய டொமைன் அத்தாரிட்டி இல்ல பேஜ் அத்தாரிட்டி. ஓகே. டொமைன் அத்தாரிட்டினா amudakumar.com மட்டும். இதோடைய பேஜ் அத்தாரிட்டி அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜோடைய ரேங்கிங் பொட்டன்ஷியல். இந்த பேஜோட பேஜ் அத்தாரிட்டி வந்து நான் வந்து ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக 80ன்னு வச்சுக்கிறேன். 80 out of 100. அதிகமான பேஜ் அத்தாரிட்டி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 100 இருக்கும் ஒரு வெப்சைட்டுக்கு. அதுல வந்து இந்த பர்டிகுலர் பேஜோட அத்தாரிட்டி, இந்த பேஜ் அத்தாரிட்டி இருக்கு இல்லையா? ரைட். இந்த பேஜ் அத்தாரிட்டி வந்து நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா 80 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. இந்த பேஜுக்கு அத்தாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா 80. ஓகே. இந்த பேஜ் அத்தாரிட்டியில நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உள்ள டைப் பண்ண போறேன். என்னோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஆஃப் தி கண்டென்ட். ஓகே. a sample content. ஓகே. ஸோ இது நான் டைப் பண்ணா எனக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் சிறுசா வரும். அதனால வந்துட்டு ஒவ்வொரு ஹைஃபனையும் ஒரு கேரக்டரா ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு ஹைஃபனையும் ஒரு கேரக்டரா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து ஃபுல்லா டைப் பண்றேன். ஓகே. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். சரிங்களா? ரைட். ஸோ இந்த கண்டென்ட் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய செகண்ட் பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கும். ஸோ என்னுடைய செகண்ட் பேராகிராஃப் கண்டென்ட். ஓகே. ஸோ செகண்ட் பேராகிராஃபையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 லைன்லயே நான் வந்து முடிச்சுக்கிறேன். மேக் சென்ஸ்? ஓகே. மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ சரிங்களா? அண்ட் அடுத்து என்னுடைய தேர்ட் பேராகிராஃப் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே. MS Paintல இது ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. ஓகே. இது வந்து என்னுடைய செகண்ட் பேராகிராஃப். சரிங்களா? ரைட். நான் இங்கே பக்கத்துல வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ மூணாவது ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் வந்து உருவாக்குறேன். ஓகே. the third paragraph content. Okay. Let me see. Okay. Sorry. ஓகே. ஸோ மூணாவது ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் வந்து உருவாக்கியிருக்கேன். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா I'm going to create a fourth paragraph content. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க பேராகிராஃப்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பேராகிராஃப் ஒரு லைன். ஓகேங்களா? ரைட். சரிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்டோடைய டைட்டில் SEO ட்ரைனிங் இதுக்குள்ள வந்து 1 2 3 6 9 12 ஸோ 13 லைன் வார்த்தைகள் உள்ள இருக்குன்னு காமிச்சிக்கலாம். ஓகே. ஸோ இதில் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கலர். ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லிங்க் வந்து நான் உருவாக்க போறேன். கட்டம் கட்டமா போட போறேன். இந்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க். சரிங்களா? இது வந்து ஒரு கட்டம். ஓகே. ஸோ இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாவதா ஒரு லிங்க் போட்டிருக்கேன்.
ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதா ஒரு லிங்க் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க், நாலாவதா ஒரு லிங்க். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவதா ஒரு லிங்க். ஓகே. ஸோ இங்கே ஒரு லிங்க் போடுறோம், இது வந்து ஆறாவது லிங்க். ஓகே. இங்கே ஒரு லிங்க் போடுறோம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது லிங்க். ஓகே. இது வந்து எட்டாவது லிங்க். ஓகே. இது வந்து இந்த வெப்சைட் இருக்கக்கூடிய 9வது லிங்க். ஓகே. இது வந்து இந்த வெப்சைட் இருக்கக்கூடிய 10வது லிங்க். ஸோ இந்த வெப்சைட்ல இந்த பர்டிகுலர் பேஜ்ல இந்த கட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்க். ஸோ ப்ளூ கலர் லிங்க், ஹைப்பர் லிங்க் இல்லையா? கிளிக் பண்ணீங்கன்னா அது வேற பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ வேற வேற பேஜுக்கு. ஓகே. இதுல ஏரோ மார்க் வெளியில போயிருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங் லிங்க் அப்படி கணக்கு. ஓகே. ஏரோ மார்க் வந்து வெளியில போயிருக்கு, இங்க இருந்து இந்த ஏரோ மார்க் வெளியில போயிருக்கு அப்படின்னா அது வந்து அவுட் கோயிங் லிங்க். இந்த வெப்சைட்டை விட்டுட்டு லிங்க் வந்து வெளியில போயிருக்குன்னு அர்த்தம். ஓகே. 2 அவுட் கோயிங் லிங்க் வச்சிருக்கேன். ஓகே. 2க்கு வந்து 3 அவுட் கோயிங் லிங்க் வச்சுக்கலாமா? 3 அவுட் கோயிங் லிங்க் விச் மீன்ஸ் இந்த வெப்சைட் amudukumar.com அப்படின்னா இந்த அவுட் பவுண்ட் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அது வேற ஏதோ வெப்சைட்டுக்கு போகும். அது எதுவா வேணா இருக்கலாம். ஓகே. நம்மளால வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே. லெட் மீ சே இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா அவுட் கோயிங் லிங்க். அப்போ இந்த SEO ட்ரைனிங்கிற பேஜ்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணா லெட் மீ சே இது வந்து ஒரு youtube.com-க்கு போகுதுன்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஓகே. லெட் மீ சே இட் இஸ் கோயிங் டு youtube.com. ஓகே. youtube.com அவுட்பவுண்ட் லிங்க். ஓகே. இந்த லிங்க்குங்க இங்க இருக்கக்கூடிய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா youtube.com. இந்த லிங்கை யாராச்சும் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஓகே இந்த விசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா they will go to youtube.com. ஓகேங்களா? இதுக்கும் கூட ஏரோ மார்க் போட தான் செட் ஆகும். ஓகே. நமக்கு சரியாவே வரைய வர மாட்டேங்குது. ஓகே. திரும்ப செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஏரோ மார்க். என்னப்பா ஏரோ மார்க் வரல. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா youtube.com. இதை கிளிக் பண்ணலாம். ஓகே. இப்போ இதுவே இங்க இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் இந்த வெப்சைட்டுக்கு உள்ளுக்குள்ளேயே லோட் ஆகிறது இந்த டொமைனுங்க. ஓகே. விச் மீன்ஸ் எந்த பேஜை கிளிக் பண்ணாலும் இட் கோஸ் டு amudukumar.com. ஓகே. இது வந்து இன்டர்னல். ஓகே. ஸோ உள்ளுக்குள்ளேயே ஏரோ மார்க் இருந்தால் அது இன்டர்னல், வெளியில ஏரோ மார்க் இருந்துச்சுன்னா அது அவுட் கோயிங். ஓகேவா? ரைட். உள்ளுக்குள்ளேயே ஏரோ மார்க் இருந்தால் அது இன்டர்னல், வெளியில போச்சுன்னா அது அவுட் கோயிங். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே இந்த இடத்துல ஓகே இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 7 லிங்க் இருக்குங்க. 7 இன்டர்னல் லிங்க். அவுட் கோயிங் லிங்க் அப்படின்னு பார்க்கும்போது 2 லிங்க் இருக்கு. 2ங்களா 3 லிங்க் இருக்கு. ஸோ 3 லிங்க் வந்து amudukumar.com போட்டு வெளியே போகுது. 7 லிங்க் amudukumar.com உள்ளேயே லோட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கக்கூடிய ஒரு லிங்க் இருக்கு. ஓகே. இந்த லிங்கை வந்து நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா amudukumar.com-ல இருக்கக்கூடிய மேபி another link which talks about SEO training or SEM training வச்சுக்கலாம். You're getting a point? Another link which talks about okay SEM training. Okay. SEM training எதுலங்க amudukumar.com-லயே. Okay. Let me say ak.com வச்சுக்கலாம். இன்னும் ரொம்ப பெருசா வரும் இல்லையா? ஓகே. ஸோ amudukumar.com-லயே SEM அப்படிங்கிற ட்ரைனிங் வந்து இது போகுதுங்க. ஓகே. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா amudukumar.com இருக்கக்கூடிய இன்னொரு பேஜுக்கு வந்து அது போகுதுங்க. சரிங்களா? ரைட். amudukumar.com இருக்கக்கூடிய இன்னொரு பேஜுக்கு வந்து அது போகுது. லெட் மீ சே ak.com ak.com/SMO training அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். இதுவும் இன்டர்னல் which means amudukumar.com உள்ளேயே போகும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு லிங்க் எடுத்துட்டீங்கன்னா இதுவும் இட் கோஸ் இன்சைட் amudukumar.com only. புரியுதுங்களா? மேபி AdSense training ak.com/AdSense training. ஓகே. அதே மாதிரி இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் லிங்க் இந்த வெப்சைட்டுக்கு உள்ளேயே போறது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அகைன் another internal link. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் another internal link. இதுவுமே let me say ak.com
ak.com / let me say email course. ஓகே அந்த மாதிரி. ஓகே ஸோ இதே இந்த இடத்துல இன்னொரு என்ன இருக்கு, இதுவுமே இன்டர்னல் லிங்க் தான். ஓகே again it goes to another article named ak.com. okay let me say ak.com / affiliate course. ஓகே ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல். ஓகே இதுவும் வந்து இன்டர்னல். ஓகே ஸோ இந்த ஒரு இன்டர்னல் லிங்கை நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே இதுவும் வந்து இன்டர்னல் ak.comக்கு போகும். ஓகே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலா ak.comக்கு போகும். ஓகே ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி அவுட் கோயிங் லிங்க். ஓகே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் கோயிங். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா இட் கோஸ் அவுட் சைட் amadhukumar.com. மேபி லெட் மீ சே விக்கிபீடியா. ஓகே அது ஒன்று. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ அவுட் கோயிங் லிங்க் அகைன் விக்கிபீடியா ஆர் எனி அதர் ஆர்டிகல். ஐயோ இது மாறலையா? ஓகே ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா another outgoing link. okay outgoing link na let me consider this one as Wikipedia. okay so இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் third party link. okay wikihow இத வந்துட்டு let me go with google.com. இதுலயே வந்துட்டு google.com / support. ஓகேப்பா ஏன் நான் இதெல்லாம் இப்ப எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தான். ஓகே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ak.com / என்ன ட்ரைனிங் கொடுக்கலாம், AdSense கொடுத்தாச்சா, ஓகே அஃபிலியேட் கொடுத்தாச்சா, ஓகே வேற என்ன கொடுக்கலாம், ஓகே ORM ஆன்லைன் ரெப்யூட்டேஷன் மேனேஜ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே ஸோ இது வந்து லெட் மீ சே ட்ரை வித் இமெயில். ஓகே இமெயில் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ak.com / email. ஓகேங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இங்க மொத்தம் 7 இன்டர்னல் லிங்க், 3 அவுட் கோயிங் லிங்க் இருக்கு. ஓகேவா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10 லிங்க் இருக்கு. ஓகே இது மொத்தம் 10 லிங்க் இருக்கு. இந்த 10 லிங்க்குமே என்ன பண்ணும், இந்த பேஜோட அத்தாரிட்டி 80 இல்லையா, ரைட்? இந்த பேஜோட அத்தாரிட்டி வந்து 80. அப்போ லிங்க் ஜூஸ் எவ்வளோ, how much will be the link juice? ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? ரைட் இந்த பேஜ் அத்தாரிட்டி 80னா ஒவ்வொரு லிங்க்குக்கும் கிடைக்கிற வேல்யூ எவ்வளவா இருக்கும்? லிங்க் ஜூஸ். ஓகே link juice basically 80 divided by 8 will be the link juice. okay 80 divided by 8 will be the link juice. so ஒவ்வொரு லிங்க்குக்குமே link juice 10 கிடைக்கும். so ஒவ்வொரு லிங்க்குமே கிடைக்கிற வேல்யூ எவ்வளோ? 10. ஓகே லிங்க் ஜூஸ் LGன்னு வச்சுக்கலாம். ஓகே ஸோ ஒவ்வொரு லிங்க்குக்குமே லிங்க் ஜூஸ் 10 கிடைக்கும். ஓகே ஸோ இதுதாங்க நம்மளுடைய ஹைலைட். ஒவ்வொரு லிங்க்குக்கும் வேல்யூ 10 கிடைச்சிருச்சா, ரைட்? ஒவ்வொரு லிங்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 10 கிடைச்சிருச்சு. அப்போ என்ன ஆகுது? ஓகே ஸோ இந்த இடத்துல ஓகே when you see this okay automatically each and every link will have a value of 10. இதான் ஹைலைட் இல்லை, ரைட்? ஸோ ஒவ்வொரு லிங்க்குக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா it gets the value of 10. ஐயோ மூவ் பண்ண முடியாதா? let me try. சாரி வரல. ஓகே ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா each and every link will get a value of 10 each. ஓகே இது ஒரு 10 link juice. ஓகே சைஸை வந்து இன்னும் கம்மி பண்ணிக்கலாம், 12க்கு பதிலாக ஒரு 8ன்னு வச்சுக்கலாம். ஓகே இதுக்கு வந்து ஒரு 10 லிங்க் ஜூஸ் கிடைக்கும், இதுக்கும் ஒரு 10 லிங்க் ஜூஸ் கிடைக்கும். ஓகே ரொம்ப சிறுசா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்கிரீன் சிறுசா இருக்கு. இதுக்கு ஒரு 10 லிங்க் ஜூஸ் கிடைக்கும். ஓகே வேல்யூ ஒவ்வொரு வேல்யூ இது வந்து எது கூட நீங்க கம்பேர் பண்ணலாம்? ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து நீங்க கம்பேர் பண்ணலாம். ஒரு குடும்பத்துல எத்தனை வாரிசுகள் இருக்காங்களோ அத்தனை வாரிசுகளுக்கும் அந்த சொத்து வந்து சரிசமமா பிரிச்சு கொடுக்கப்படும் இல்லையா, ரைட்? அந்த சொத்து வந்து சரிக்கு சமமா பிரிச்சு கொடுக்கப்படும். அதே மாதிரி ஒரு வெப்சைட்ல லிங்க் ஜூஸ் அப்படிங்கிறது வந்து அதோட அத்தாரிட்டியில இருந்து ஒவ்வொரு லிங்குக்கும் தனிப்பட்ட முறையில இந்த லிங்க் ஜூஸ் பிரிச்சு கொடுக்கப்படும். ஓகேவா, சரியா பிரிச்சுக்கும். ஓகே ஸோ 10 லிங்க் ஜூஸ், ஒவ்வொரு லிங்க்குமே வேல்யூ வந்து 10 10 10. ஓகே இது வந்து 10 லிங்க் ஜூஸ்.
ஓகே, ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் ஜூஸ் வந்து 10. ஓகே, 10 எல்ஜே லிங்க் ஜூஸ். ஓகே, அதே மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா 10 10 10 10 லிங்க் ஜூஸ் கிடைக்குது. ஓகே, கிடைச்சிருச்சா? இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த amuthkumar.com வந்து ak.com ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஏன்னா லாஜிக்கலா தப்பு வரும். ஓகே, இது வந்து amuthkumar.com இருக்கக்கூடாது, ak.com தான் இருக்கணும். இல்லை, மீதி எல்லாத்தையுமே நம்ம ak.com மாத்தி இருக்கணும். ஓகே, பரவாயில்ல, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ரெட்ல இருக்கு. சரி, பரவாயில்ல, ak.com இருக்கட்டும். ஓகே, so I will just fix it like as it is. amuthkumar.com/ak. ஓகேங்க, ஸோ ak.com. ஓகே, ஸோ இன்டர்னல் லிங்க்ஸ் எல்லாமே போயிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த ஆங்கர் டெக்ஸ்ட் ரெலவெண்டா வச்சுக்கலாம். இதோட ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து யூடியூப், இதோட ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து SEM ட்ரைனிங், இதோட ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து SMO ட்ரைனிங், இதோட ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து AdSense ட்ரைனிங், இதோட ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து அஃபிலியேட் கோர்ஸ், இதோட ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து ORM ஆன்லைன் ரெப்யூட்டேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு லிங்க்குக்கும் அது எந்த லேண்டிங் பேஜுக்கு போகுதோ அந்த லேண்டிங் பேஜோடைய ஸ்லக் இது அது கூடிய வார்த்தையை வந்து நம்ம ஆங்கர் டெக்ஸ்ட்ல பயன்படுத்துறோம். இதுதான் நம்மளுடைய பிராக்டிஸ். ஓகே ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பர்டிகுலர் பேஜ் SEO ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு பேஜ், இந்த பேஜ் ஃபுல்லா எது சார்ந்ததுன்னா SEO ட்ரைனிங் சார்ந்த லிங்க் ஜூஸ். இந்த பேஜோடைய ஃபிளேவர் என்னன்னா SEO ட்ரைனிங். அப்போ இந்த பேஜோட ஃபிளேவர் SEO ட்ரைனிங் அப்படின்னா இதோடைய டோட்டல் ஃபிளேவர் வேல்யூ வந்து 80. அதோடைய கான்சென்ட்ரேஷன். இந்த ரசம் வைக்கும் போதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ரொம்ப புளிக்குது, which means இந்த லெமன் ஜூஸ் குடிக்கும்போது பா என்னடா புளிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா, ரைட், which means அந்த லெமனுடைய கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, ரைட். அதே மாதிரி இந்த பேஜோடைய கண்டென்ட் வந்து SEO ட்ரைனிங். அப்போ இந்த பேஜோட அத்தாரிட்டி வந்து 80. இந்த SEO ட்ரைனிங் சார்ந்த இதோடைய ரேங்கிங் பொட்டன்ஷியல் இல்ல இதனுடைய அத்தாரிட்டி வந்து 80 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பேஜோடைய ஃபிளேவர் என்னன்னு பாத்தீங்கன்னா SEO ட்ரைனிங். SEO ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டுக்கு இந்த பேஜ் எக்ஸ்பர்ட் 80 அத்தாரிட்டி இருக்கு. இப்ப இந்த SEO ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பர்ட் கண்டென்ட் என்னவா ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல யூடியூப் அப்படிங்கிற ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட பயன்படுத்துறதுனால SEO ட்ரைனிங் இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய இதோடைய லிங்க் ஜூஸோட ஃபிளேவர் இந்த லிங்க்குக்கு போகும்போது யூடியூப் அப்படின்னு மாறிடுது. ஏன்னா ஆங்கர் டெக்ஸ்ட் யூடியூப். ஓகே, இந்த பேஜ்ல SEO ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு வேல்யூ இங்க யூடியூபுக்கு மாறிடுது. பிகாஸ் யூடியூப்ங்கிறது அதோடைய ஆங்கர் டெக்ஸ்ட். அப்ப SEO ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு பேஜ் அத்தாரிட்டில இருந்து அதோடைய லிங்க் ஜூஸ் பிரிஞ்சு அதோடைய ஈக்குவல் ஷேர் 10 அப்படிங்கிறது யூடியூப் அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அத்தாரிட்டி பாஸ் ஆக்கப்படுது, லிங்க் ஜூஸ் பாஸ் ஆகுது. அப்போ இந்த youtube.comக்கு லெட் மீ சே ஏற்கனவே அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் அத்தாரிட்டி இருக்கும். youtube.comக்கு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டொமைன் அத்தாரிட்டி இருக்கும். ஓகே, அதோட டொமைன் அத்தாரிட்டி எவ்வளவு நமக்கு தெரியாது. அதை வந்து நம்ம வந்து ஒரு X அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுக்கலாம். ஓகே, Xன்னு வச்சுக்கலாம். பிளஸ் இப்ப வரக்கூடிய ஒரு லிங்க் ஜூஸ் வந்து 10. ஓகேவா, 10 லிங்க் ஜூஸ். அப்போ youtube.com ஓட கரண்ட் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டியா இருக்கும், டொமைன் அத்தாரிட்டி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. கரண்ட் அத்தாரிட்டி வேகனே X அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ வச்சுட்டோம்னா அது கூட 10 லிங்க் ஜூஸ் வந்து சேரும்போது youtube.com உடைய கரண்ட் ரேங்கிங் பொட்டன்ஷியல்ல இருந்து இன்னும் 10 மேல சேரும்போது இந்த youtube.com உடைய strength, the ability to rank increases.
அதே மாதிரி என்ன ஆகுது 10 லிங்க் ஜூஸ் ak.comல இன்டர்னலா வேக்கனே இருக்கு. இப்ப amuthkumar.comல SEM ட்ரைனிங்கிற ஒரு பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெட் மீ சே அதுக்கும் வந்துட்டு ஒரு எக்ஸுக்கு பதிலா ஒரு ஒய் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி வேக்கனே அதுக்கு இருக்கு. ஒய் கூட இன்னும் ஒரு 10 லிங்க் ஜூஸ் சேரும்போது எக்ஸிஸ்டிங்கா SEM ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு இருந்துட்டு இருந்த ஒரு லிங்க் ஜூஸ் அத்தாரிட்டி கூட இன்னும் ஒரு 10 சேரும்போது இந்த பேஜ் SEM ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு பேஜ் அதோடைய ரேங்கிங் பொட்டன்ஷியல் எக்ஸிஸ்டிங்கோட இன்னும் ஒரு 10 கூடுது. ஓகே, இதே மாதிரி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய எல்லா பேஜ் அது எக்ஸ்டர்னலா இருக்கட்டும் இன்டர்னலா இருக்கட்டும், ஓகே, லிங்க்னு ஒண்ணு இருந்தாலே அந்த லிங்க் என்ன பண்ணும் தெரியுமா, வேற ஒரு பேஜுக்கு அதோடைய லிங்க் ஜூஸை பாஸ் பண்ணிடும். லிங்க்னு இருந்தாலே லிங்க் ஜூஸ் பாஸ் ஆயிடும். ஒரு குடும்பத்துல வாரிசுன்னு இருந்தாலே அந்த வாரிசுக்கு சொத்து பிரித்து தரப்படும். புரியுதுங்களா? ரைட். ஓகே, இப்போ என்ன சொல்றேன், A+10 லிங்க் ஜூஸ் இந்த பேஜுக்கு வந்துச்சுன்னு நான் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா B+10 லிங்க் ஜூஸ். ஓகே, B பிளஸ் அவங்களோட எக்ஸிஸ்டிங் அத்தாரிட்டி தான் நான் வந்து வேற வேற வேல்யூ சொல்றேன், +10 லிங்க் ஜூஸ். அப்ப என்ன ஆகுது, ஒரு பேஜுக்கு இன்டர்னலாவோ இல்ல எக்ஸ்டர்னலாவோ ஒரு லிங்க் வருது அப்படின்னா அந்த லிங்க் எங்க இருந்து வருதோ அந்த இடத்துல இருந்து லிங்க் ஜூஸ் அந்த பேஜை எடுத்துட்டு வரும். அதனாலதான் உங்க பேஜ் நல்ல ரேங்க் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நிறைய பேக் லிங்க் பில்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் வந்து அதுதான். ஓகே, புதுசா ஆரம்பிக்கிற ஒரு வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் லிங்க் வந்து அதிகமா இருக்காது, கம்மியா தான் இருக்கும். அதனால அதோடைய ரேங்கிங் பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ரைட், ரேங்கிங் பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதுவே நிறைய பேக் லிங்கை நீங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த வெப்சைட்டுடைய பொட்டன்ஷியல் டு ரேங்க், தி எபிலிட்டி டு ரேங்க் ரொம்ப அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜோடைய ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம பேக் லிங்க் பில்ட் பண்ணுற சிச்சுவேஷனுக்கு வரும். இன்டர்னல் லிங்கா இருந்தாலும் சரி எக்ஸ்டர்னல் லிங்கா இருந்தாலும் சரி லிங்க் பில்டிங் இஸ் மேண்டட்ரி. அப்ப என்ன ஆகுது, உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ள எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய பேஜ் எத்தனை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பேஜஸ்க்கு எவ்வளவு இன்டர்னல் லிங்க் நீங்க நிறைய கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த பேஜுக்கு வந்து நல்லது. புரியுதுங்களா? ரைட், எவ்வளவு தூரம் உங்க பேஜுக்கு வந்து இன்டர்னல் லிங்க் நீங்க கொடுக்குறீங்க அவ்வளவு தூரம் அந்த பேஜுக்கு வந்து நல்லது. சரிங்களா? ஸோ ஃபைனலா ஒரு google.com சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் ஜூஸ் அத்தாரிட்டி வந்து நான் கொடுத்துறேன் அந்த இடத்துல. ரைட், லிங்க் ஜூஸ். அப்ப என்ன ஆச்சுங்க அந்த இடத்துல, ரைட், எல்லா பேஜுக்குமே ஒரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டி அந்த வெப்சைட்ல நிறைய லிங்க் இருந்ததுன்னா அந்த லிங்க்கு சரிசமமாக பிரித்து கொடுக்கப்படும். ஓகே, இதுதான் லிங்க் ஜூஸோடைய கான்செப்ட். ஓகே, இப்ப என்ன பியூட்டி அப்படின்னா இந்த லிங்க் ஜூஸ் உங்க வெப்சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு உள்ளேயே சுத்திட்டு இருந்தது அப்படின்னா அது உங்க ப்ராப்பர்ட்டி, உங்ககிட்டயே இருக்கும். amuthkumar.com விட்டு வெளியே போகவே போகாது. லெட் மீ சே ak.com விட்டு அந்த கண்டென்ட் வெளியே போகவே போகாது. அப்போ உங்களோட லிங்க் ஜூஸ் உங்களுக்குள்ளேயே இருந்துட்டே இருக்கும். அப்போ அது ரொம்ப நல்லது. ஓகே, இதுவே உங்க வெப்சைட்டை விட்டுட்டு youtube.comக்கோ இல்ல google.comக்கோ இல்ல wikipedia.orgக்கோ நீங்க உங்க லிங்கை கொடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டுக்குரிய லிங்க் ஜூஸ் வேற டொமைனுக்கு எடுத்துட்டு போகப்படுகிறது, வேற டொமைனுக்கு போயிடுது. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு அத்தாரிட்டி வேல்யூ கம்மியாகும். ஓகே, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன யோசிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய இந்த அவுட் கோயிங் லிங்க், உங்க வெப்சைட்டை விட்டுட்டு வெளியில போற லிங்க் எல்லாத்தையுமே நீங்க வந்து உங்க ஃபேமிலியோட ஒரு பெண் குழந்தையா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ரைட், உங்க வெப்சைட்டை விட்டுட்டு வெளியில போகக்கூடிய எல்லாத்தையுமே யூ கேன் அடாப்ட் them as a female kid in your family. என்ன ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய 10 ஃபேமிலி மெம்பர்ஸ்ல, ஓகே, அவுட் ஆஃப் திஸ் 10 ஃபேமிலி மெம்பர்ஸ் 3 are female and 7 are male, which means when a female person gets married she moves to another family, she takes the property, she takes the value, she takes the reputation, she takes everything from their mom's house or dad's house to another family. Okay, so the family which receives the girl child gets the benefit out of it.
end of the day, both the family is respect and reputation increases. Okay, result என்ன? Both the families reputation increases. Okay, அதே மாதிரி those outbound links are equally considered as a female kid, and they tend to take your authority or your reputation to another family, and that family's reputation also increases. Okay, either way, what happens when you are a male kid, you stay with your parents, you stay with your parents even though your parents gives you the property. Now you spend the same property for your parents also. So people are comfortable having a male kid than a female kid. You're getting a point. This is what is happening, right, in the industry, right? In especially, female infanticide and something like that. Now the purpose why this happen is because, like, those female kids generally take the property away from the family, yeah, right? The same reason. Okay, so here if you see, all these three outgoing links will take your website or page authority to another website, whereas all your internal links will take your domain authority or page authority within your own website. Okay, so this is the logic. Okay, now you could have understood very well. Every You can have both internal and outgoing link and back. I mean, all the three you can have, but it's good if you have more amount of external link coming inside, more amount of internal link being created, and lesser amount of outgoing link. Because you know very well your family's reputation and the property will go to another family. Yeah, correct? Now this is the reason. Now, in order to control the link juice that is given to the website, which is worth, okay, which is worth, we can control this link juice. Okay, we can control this link juice by using a command called nofollow. Okay, I will tell you what is nofollow and all of the stuff. Okay, nofollow. Okay, what we can do, this link is a outgoing link to youtube.com. So what will I do? I will go to the source code. Okay, I will go to the source code and I will mark this link as a no follow link. Okay, this outbound link as no follow link, this outbound link as a no follow link, and this outbound link as a no follow link. No follow, which means when a link, both internal or outgoing or external, is marked as no follow, the transfer of link juice will not happen. Okay, when it is marked as no follow, the link juice will not be transferred. You are getting my point? When you mark a link as no follow, the link juice will not be transferred. It is applicable for internal and also external and also backlink. Okay, whenever you do not want to give your link juice to another website, you can mark that link as no follow link. Okay, if you mark your internal links as no follow, no link juice will flow inside your internal pages. So following or applying no follow rule for internal link is a bad habit. Okay, to control the link juice to go outside or not to go outside, you can use the no follow tag, which means if you don't trust a website but still your link juice is passing to them, you can stop your link juice being sent to that particular website by following or creating a no follow tag on the particular link. I'm going to teach you how to do that. Okay, now when you apply a no follow link, the link juice will not be passed to another page. It is applicable for internal, outbound and external links. Now what happens to other 7 links inside? Those links are by default do follow. You don't need to tell it is a do follow link.
You are getting my point? Okay, you don't need to tell this is a do follow link. Okay, you need to say it is a no follow link, but it is not necessary to say something is a do follow link. If something is not a no follow link, this is by default do follow link. Okay, so to summarize, no follow is a tag used to stop flow of link juice. Do follow will default allow the link juice to flow. You can consider this one like a tap, water tap, where if you do not want to send water to a particular line, you can close the tap. You will close the link juice flow by using a no follow tag. I'm going to tell you how to do that in the later sections. Okay, now you know the concept of link juice, and now you know the concept of how to control the link juice by using a do follow and no follow tag. Okay, so this is what it is. Okay, I tried my level best to put okay something interesting for you in front of the screen. Okay, now it is a time for us to start discussing about okay do follow and no follow. Okay, I'm going to discuss about that in some time. Okay, I think I need to save this. Okay, okay, save as okay, link choose and no follow link, no follow link. Okay, I'm not sure how this content is being recorded. Okay, but anyway, why isn't it not coming? Oh, I got it. Okay, so now you see in the example one, you will try to understand. Okay, so I have something related to link juice, do follow, no follow. Okay, I'm going to talk in depth about do follow and no follow tag right now.